இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று நாம் வாசிக்க கேட்கின்ற இறை வார்த்தையானது சாத்தானுடைய சோதனையினால் நாம் வீழ்ச்சி அடைகின்றோம் என்பதையும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வெற்றியினால் நாம் மீட்பு அடைகின்றோம், வாழ்வை பெற்றுக்கொள்ளுகின்றோம் என்பதையும் எடுத்துச் சொல்லுகின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம், நம்முடைய ஆதி பெற்றோர் சாத்தானுடைய சோதனையிலே வீழ்ச்சி அடைகின்றார்கள். இரண்டாவது வாசகம் நமக்கு சொல்லுகின்றது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு மீட்பும் வெற்றியும் கிடைத்திருக்கிறது என்று. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையால் கடவுளை விட்டு மனிதர்கள் பிரிந்தார்கள். அதே வேளையில் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலால் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறினார்கள் என்பதை தூய பவுலடியார் இரண்டாவது வாசகத்திலே எடுத்துச் சொல்லுகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகமானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சோதனையை நமக்கு எடுத்துச் சொல்லி, அவரை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற எல்லா விதமான சோதனைகளிலும் வெற்றி அடைய வேண்டும் என்பதை நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தியின் அடிப்படையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 சோதனைகளை அனுபவித்தார் என்று. ஆனால் இதே பகுதியை நாம் லூக்கா நற்செய்தியிலே படிக்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலைவனத்தில் நோன்பிருந்து ஜெபித்த 40 நாட்களுமே சாத்தானால் சோதிக்கப்பட்டார் என்று நாம் படிக்கின்றோம். 40வது நாளிலே அவர் பசி தாகத்தோடு இருந்த பொழுது அலகையினால் 3 முறை சோதிக்கப்பட்டார் என்பது திருவிவிலியம் நமக்கு சுட்டிக்காட்டுகின்ற செய்தியாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய 40 நாட்கள் சோதனை என்பது உடலுக்கு எதிரான சோதனை, இறை நம்பிக்கைக்கு எதிரான சோதனை, அதிகாரத்திற்கு எதிரான சோதனை. இந்த 3 சோதனைகளையும் நாம் சிந்திக்கின்ற வேளையிலே பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், இஸ்ராயேல் மக்களுக்கும் 3 விதமான சோதனைகள் வந்தது. இஸ்ராயேல் மக்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல சாத்தானால் சோதிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சோதனைக்கும் இஸ்ராயேல் மக்கள் சந்தித்த சோதனைக்கும் சில ஒற்றுமைகளும் வேற்றுமையும் இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. என்ன ஒற்றுமை என்றால், முதலிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோர்தான் ஆற்றங்கரையிலே தண்ணீரிலே திருமுழுக்கு பெற்ற பின்பாக பாலைவனத்திற்கு செல்லுகின்றார். அங்கு பாலைவனத்திலே அவர் சோதிக்கப்படுகின்றார். இஸ்ராயேல் மக்கள் செங்கடலை கடந்த பின்பாக பாலை நிலத்திற்குள்ளாக நுழைகிறார்கள். அந்த பாலைவனத்திலே அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். ஆக 2 பேருடைய சோதனைகளிலுமே அங்கு ஒரு தண்ணீர் வழி பாதை இருக்கின்றது. தண்ணீரை கடந்தவுடனே ஆண்டவரும் சோதிக்கப்படுகின்றார், இஸ்ராயேல் மக்களும் சோதிக்கப்பட்டார்கள். இது முதல் ஒற்றுமை. இரண்டாவது ஒற்றுமை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலைவனத்திலே 40 நாட்கள் சோதிக்கப்பட்டார். ஆனால் இஸ்ராயேல் மக்கள் அதே பாலைவனத்தில் 40 ஆண்டுகள் சோதிக்கப்பட்டார்கள். ஆக பாலைவனம் என்பது ஒரு சோதனையின் இடமாக சாத்தான் குடிகொண்டு இறை நம்பிக்கையாளர்களை சோதித்து துன்புறுத்துகின்ற இடமாக இருப்பதை நாம் விவிலியத்தின் அடிப்படையிலே பார்க்க முடிகின்றது. மூன்றாவது ஒற்றுமை என்னவென்றால், இஸ்ராயேல் மக்கள் 40 ஆண்டுகள் சோதிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் சோதிக்கப்பட்டார். இந்த 3ம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சோதனைக்கும் இஸ்ராயேல் மக்களுடைய சோதனைக்கும் உள்ள ஒற்றுமைகள். ஆனால் ஒரே ஒரு வேறுபாடு, ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. அது என்னவென்றால், இஸ்ராயேல் மக்கள் தங்களுடைய சோதனையிலே தோற்று போனார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சோதனையிலே வெற்றி கண்டார். எப்படி வெற்றி கண்டார் என்றால், இறை வார்த்தையை வைத்துக்கொண்டு அவர் வெற்றி காண்கின்றார். ஒவ்வொரு முறையும் சாத்தான் ஆண்டவர் இயேசுவை சோதித்த பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இணை சட்ட புத்தகத்திலிருந்து இறை வார்த்தையை உதவிக்கு எடுத்துக்கொண்டு அந்த இறை வார்த்தையின் வழியாக சாத்தானுடைய சோதனையின் மீது வெற்றி கொண்டார் என்பதை நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
இந்த நாளிலே அந்த 3 சோதனைகளையும் இஸ்ராயல் மக்கள் எவ்வாறு சந்தித்தார்கள், எவ்வாறு தோற்று போனார்கள் என்பதையும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு சந்தித்தார், எவ்வாறு வெற்றி பெற்றார் என்பதையும் குறித்து நாம் தெளிவாக சிந்தித்து பார்க்க வேண்டும். முதல் சோதனை, இது உடலுக்கு எதிரான சோதனை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாள் நோன்பிருந்தவர் பசியோடு தாகத்தோடு இருக்கின்றார். அந்த வேளையிலே சாத்தான் ஆண்டவரை வந்து சோதிக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம், கடவுள் படைத்த படைப்புகளிலே சாத்தான் மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது என்று, தந்திரமுள்ள ஒரு படைப்பாக இருந்தது என்று பார்க்கின்றோம். அத்தகைய சூழ்ச்சி மிக்க சாத்தான் ஆண்டவர் இயேசு பசித்திருக்கின்ற வேளையிலே உடல் சம்பந்தமான சோதனையை கொடுக்கின்றது. ஆண்டவரை பார்த்து இந்த கற்களை அப்பமாக மாற்றி உணவாக உண் என்று சொல்லுகின்றது. நீ உண்மையிலேயே இறை மகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி செய்து அதை உண்டு உன்னுடைய பசியை ஆற்றிக்கொள் என்று ஆண்டவரை சோதிக்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த சோதனையானது யாருக்கு முதலிடம் என்பதை குறித்தது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடவுளுக்கு முதலிடம் கொடுக்க போகின்றோமா, அல்லது நம்முடைய வயிற்று பசிக்கு, உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகின்றோமா என்பதை குறித்த சோதனை இது. இந்த சோதனையும் இஸ்ராயல் மக்களுக்கு வந்தது. பாலைவனத்திலே அவர்கள் பசியுற்றார்கள். ஆனால் அந்த சோதனையிலே அவர்கள் தோற்று போனார்கள். சாத்தானால் சோதிக்கப்பட்டவர்கள் கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். கடவுள் செய்த எல்லா விதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் மறந்துவிட்டு கடவுளை திட்டினார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சோதனையிலே அவர் வெற்றி கொள்ளுகின்றார். எப்படி வெற்றி கொள்ளுகிறார் என்றால், இணைச்சட்ட புத்தகம் 8வது அதிகாரத்தில் இருக்கின்ற 3வது வசனத்தை மேற்கோள் காட்டி, மனிதன் அப்பத்தினால் மட்டும் வாழ்வது கிடையாது, மாறாக கடவுளுடைய வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் மனிதன் உயிர் வாழ்கின்றான் என்ற இறை வார்த்தையை கோடிட்டு காட்டி அந்த சாத்தானுடைய சோதனையை முறியடிக்கின்றார், சாத்தானை தோல்வியடைய செய்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சாதாரண அப்பங்கள் நம்முடைய வயிற்று பசியை போக்கினாலும் மீண்டும் நமக்கு பசிக்கும், மீண்டும் நாம் உணவை தேடுவோம். ஆனால் இறை வார்த்தை என்பது நம்முடைய வயிற்று பசியை மட்டுமல்ல, ஆன்ம பசியையும் போக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வாழ்ந்தவர். அதனால் அவருக்கு சாதாரண அப்பம் தேவையில்லை, இறை வார்த்தை தான் தன்னுடைய வயிற்று பசியை போக்கும் என்று ஆண்டவர் நினைத்தவராக இந்த இறை வார்த்தையை கோடிட்டு சாத்தான் மீது வெற்றி கொள்ளுகின்றார். யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் 34வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அங்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னை அனுப்பிய தந்தையாகிய இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதுதான் நான் உண்கின்ற உணவு என்று. ஆக இறை வார்த்தையும் இறை திட்டமும் தான் ஆண்டவருடைய உணவாக இருந்தது. அதனால் அவர் வெற்றி கொண்டார். இஸ்ராயல் மக்கள் தோற்று போனார்கள். 2வது சோதனை நம்முடைய இறை நம்பிக்கைக்கு எதிரான சோதனை. சாத்தான் ஆண்டவரை எருசலேம் தேவாலயத்திற்கு அழைத்து சென்று அதன் உயர்ந்த பகுதியிலே நிறுத்தி, இதோ கீழே குதி, நீ கீழே குதித்தாய் என்றால் உன்னுடைய காவல் தூதர்கள், கடவுளுடைய தூதர்கள் உன்னுடைய கால் கல்லின் மேல் மோதாதபடி, கல்லின் மேல் இடிக்காதபடி உன்னை பாதுகாப்பார்கள் என்று சோதிக்கின்றான். இது இறை நம்பிக்கைக்கு எதிரான சோதனை. இறைவனுடைய பராமரிப்புக்கும், இறைவனுடைய அன்புக்கும், இறைவனுடைய பாதுகாப்புக்கும் எதிரான சோதனை. நீ குதி பார்க்கலாம், எப்படி கடவுள் உன்னை பாதுகாப்பார், எப்படி கடவுள் உன்னை பராமரிப்பார் என்று பார்க்கலாம் என்ற சோதனையை சாத்தான் ஆண்டவர் முன் வைக்கின்றது. இதே சோதனை இஸ்ராயல் மக்களுக்கும் வந்தது. எண்ணிக்கை புத்தகம் 20வது அதிகாரத்திலே பார்க்கின்றோம். அங்கு இஸ்ராயல் மக்கள் தாகத்தோடு தண்ணீர் இல்லாமல் தவித்த பொழுது கடவுளுக்கு எதிராக, மோசேக்கு எதிராக புலம்புகின்றார்கள். இதோ இந்த பாலைவனத்திலே எங்களை கொல்வதற்காக, அழிப்பதற்காகவா அழைத்து வந்தீர் என்று அவர்கள் ஆண்டவருக்கு எதிராக புலம்புகின்றார்கள்.
இறைவனுடைய பராமரிப்பை மறந்தவர்களாக, இறைவனுடைய பாதுகாப்பை மறந்தவர்களாக, இரவிலும் பகலிலும் மேகத்தூணாகவும் நெருப்பு தூணாகவும் இருந்து பராமரிக்கின்ற கடவுளுடைய பராமரிப்பிலே நம்பிக்கை இல்லாதவர்களாக அவர்கள் சாத்தானுடைய சூழ்ச்சியிலே சிக்கி சாத்தானுடைய சோதனையிலே அவர்கள் தோற்று போனார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இணைச்சட்ட புத்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை கோடிட்டு காட்டி, உன்னுடைய கடவுளாய் ஆண்டவரை சோதிக்காதே என்று சொல்லி சாத்தானுடைய சோதனையின் மீது வெற்றி கொள்வதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இறுதியாக 3வது சோதனை அதிகாரத்திற்கு எதிரான சோதனை. சாத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு மலையின் உச்சிக்கு அழைத்து சென்று இந்த உலக மேன்மையை காட்டி, உலக செல்வங்களை காட்டி, இந்த உலகத்தின் மேன்மையையும் அதிகாரத்தையும் நான் உனக்கு தருவேன், நீ நெடுஞ்சான் கிடையாக விழுந்து பணிந்து எனக்கு ஆராதனை செலுத்தினாய் என்றால் நான் உனக்கு எல்லாவற்றையும் தருவேன் என்று. இது யாருக்கு வழிபாடு செலுத்துவது என்பதை குறித்த சோதனை. உண்மையான வழிபாடு கடவுளுக்கா அல்லது சாத்தானுக்கா என்ற சோதனை. இதே சோதனை இஸ்ராயேல் மக்களுக்கும் வந்தது. விடுதலை பயண புத்தகம் 20வது அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கின்றோம். கடவுள் இஸ்ராயேல் மக்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை, நிலத்திலோ நீரிலோ வாழுகின்ற எந்த ஒரு பொருளுக்கும் எந்த ஒரு உயிரினத்திற்கும் நீ சிலையோ வழிபாட்டு பொருளோ படைக்கக்கூடாது, வடிவமைக்கக்கூடாது. நீ எந்த பொருளையும் எந்த வழிபாட்டு உருவத்தையும் உருவாக்கக்கூடாது. அப்படி உருவாக்கினாய் என்றால் நீ என்னுடைய சினத்திற்கு ஆளாவாய், நான் அதை சகித்து கொள்ள மாட்டேன் என்று யாவே கடவுள் சொன்னார். ஆனால் அந்த இஸ்ராயேல் மக்கள் விடுதலை பயண புத்தகம் 32வது அதிகாரத்திலே பொன்னால் ஒரு கன்றுக்குட்டியை செய்து அவர்கள் அந்த கன்றுக்குட்டிக்கு வழிபாடு செலுத்தினார்கள், அந்த கன்றுக்குட்டியை வணங்கினார்கள். உண்மையான யாவே கடவுளை அவர்கள் மறந்துவிட்டார்கள். எகிப்தின் அடிமைத்தலையிலிருந்து தங்களை வியத்தகு முறையில் மீட்டு கொண்டு வந்த யாவே கடவுளுக்கு பணிந்து ஆராதனை வழிபாடு செலுத்தாமல் பொன்னால் ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அவர்கள் இந்த சோதனையிலே தோற்று போனார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இணைச்சட்ட புத்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை கோடிட்டு காட்டி, உன் கடவுளாகிய ஆண்டவரை மட்டுமே பணிந்து வணங்கி அவருக்கு மட்டுமே பணிவிடை செய்வாயாக என்ற இறை வார்த்தையை மேற்கோள் காட்டி இந்த சோதனையிலிருந்து அவர் வெற்றி பெறுவதை நாம் பார்க்க முடிகின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படியாக இஸ்ராயேல் மக்கள் தங்களுக்கு வந்த சோதனையிலே தோற்று போனார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தங்களுக்கு வந்த சோதனையிலே இறை வார்த்தையை முன்னிறுத்தி வெற்றி அடைந்தார். நம்முடைய அன்றாட கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் பல சோதனைகள் வரும். அதிலும் குறிப்பாக தவக்காலத்திலே பல்வேறு நல்ல காரியங்களை, பல்வேறு நல்ல பக்தி முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற முடிவை எடுத்திருக்கின்ற இந்த வேளையிலே பல்வேறு சோதனைகள் வரும். அந்த பக்தி முயற்சிகளுக்கு எதிராக, நாம் செய்ய துடிக்கின்ற நன்மைகளுக்கு எதிராக பல சோதனைகள் வரும். அந்த சோதனைகளிலெல்லாம் இறை வார்த்தையை உதவி கொண்டு நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதை இன்றைய 3 வாசகங்களும் நமக்கு அழைப்பாக தருகின்றன. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே என்ன சோதனை வந்தாலும் நாம் கடவுளுக்கு மட்டுமே பணிவிடை புரிந்து வாழ வேண்டும், கடவுளுக்கு மட்டுமே கீழ்ப்படிந்து வாழ வேண்டும், கடவுளுக்கு மட்டுமே நாம் பணிந்து அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும். எனவே தவக்காலத்தின் முதல் வாரத்தில் இருக்கின்ற நாம் சோதனைகளின் மீது வெற்றி கொண்ட ஆண்டவரை போல நம்முடைய வாழ்க்கையிலும் வரும் எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும் முழுமையான விடுதலை அடைந்து கடவுளுக்கு உரிய மக்களாக நாம் வாழ முயற்சி செய்வோம். குறிப்பாக அன்பார்ந்தவர்களே, நாம் சோர்ந்திருக்கின்ற வேளையிலே, களைப்பான வேளையிலே, நோய் நொடியினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற வேளையிலே நமக்கு பல சோதனைகள் வரும். இறை நம்பிக்கைக்கு எதிரான சோதனைகள் வரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் பசியிருந்து, நோன்பிருந்து, பட்டினியாக, சோர்வோடு, களைப்போடு இருந்த நேரத்தில்தான் சாத்தான் அவரை சோதித்தது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கையில் பணம் இல்லாத நேரத்திலே, சரியான வேலை வாய்ப்பு இல்லாத நேரத்திலே, கடன் தொல்லையினால் நாம் வாடுகின்ற வேளையிலே, உடல் உள்ள நோயினால் பாதிக்கப்பட்டு துன்பப்படுகின்ற வேளையிலே
பல சோதனைகள் வரும். நம்முடைய இறை நம்பிக்கைக்கு விரோதமான சோதனைகள் வரும். இந்த கடவுள் வேண்டாம், இந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டாம், மரியாவுக்கு வணக்கம் செலுத்த வேண்டாம் என்ற பல சோதனைகள் வரும். பிரிவினை சபை சகோதரர்களால் நமக்கு வரும். அவர்கள் நம்முடைய இல்லத்திற்கு வந்து, நீங்கள் இந்த ஆர்சி தேவாலயங்களுக்கு செல்வதால் தான் உங்களுக்கு இந்த சோதனை, மாதாவிற்கு வணக்கம் செலுத்துவதால் தான் உங்களுக்கு இந்த துன்பம் இருக்கின்றது என்று நம்மை சோதிப்பார்கள், மிரட்டுவார்கள். அந்த சோதனைக்கு ஒருபோதும் அடிபணியாமல் எங்களுடைய கடவுள் எங்களை பார்த்து கொள்வார். எங்களுக்கு தாயாக இருக்கின்ற அன்னை மரியாள் எங்களுக்காக பரிந்து பேசி இறை அருளை பெற்றுத் தருவார். நாங்கள் கடவுளுடைய பராமரிப்பிலே எப்பொழுதும் நிறைவாக வாழ்வோம் என்ற நம்பிக்கையிலே நாம் வாழ உறுதி கொள்வோம். அதற்கான வரம் வேண்டி இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம்.